ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து ஃபினாலெக்ஸ் இண்டஸ்ட்ரி. ஃபினாலெக்ஸ் இண்டஸ்ட்ரி இந்த ஃபினாலெக்ஸ் பைப்பு அந்த ஸ்டாக்ல நம்ம எப்படி என்ட்ரி எடுத்தோம், எப்படி எக்ஸிட் பண்ணணும், எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல ஃபார்ம் ஆயிருக்க பேட்டர்ன் பேரு அசெண்டிங் ட்ரையாங்கிள். இப்போ அந்த ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆன இடத்துல தான் நம்ம எப்பயுமே என்ட்ரி எடுப்போங்கிறது தெரியும். நீங்களே பாருங்க, இந்த இடத்துல என்ட்ரி எக்ஸிட் நான் எங்கங்கிறத சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆகி திருப்பி ரீடெஸ்ட் ஆகி திருப்பி மேலே போயிருக்கு. அப்போ நம்ம இதைத்தான் நம்ம ரீடெஸ்ட்டுங்கிறத சொல்கிறோம். இந்த இடத்துல தான் நம்மளோட என்ட்ரி கூட இருக்கும். ஓகேவா? இப்போ நம்மளோட எப்படி என்ட்ரி எடுத்திருக்கேங்கிறது காட்டுறேன் பாருங்க. ஒன் டே டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளோட பிரேக் அவுட் கேண்டில் இதுதான். ட்ரையாங்கிளோட பிரேக் அவுட் கேண்டில் இந்த 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 ட்ரையாங்கிள் கேண்டில். ஓகேவா? இப்போ நமக்கு இன்னும் ஒரு ஸ்விங் மேலே போயிருக்கு, வந்துட்டு கீழே ரீடெஸ்ட் ஆகிருக்கு, திருப்பி அப்புறம் மேலே போகுது. ரீடெஸ்ட் ஆகுறதுனா இதுதான் ரீடெஸ்ட் ஆகுறது. கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ட் லைனில் வந்து நமக்கு வந்து டச் ஆகுதுல்ல, அதுதான் நம்ம ரீடெஸ்ட்டுங்கிறோம். ஓகே, இப்போ நம்மளோட என்ட்ரி வந்து இந்த ப்ளூ லைன் தான் என்னோட என்ட்ரி. இங்கே இதில் வந்து டச் ஆகிட்டு திருப்பி இப்படி வரும்போது நான் இந்த ப்ளூ லைன்கிட்ட என்ட்ரி எடுத்தேன். என்னோட என்ட்ரி பாயிண்ட் வந்து 254 என்னோட என்ட்ரி பாயிண்ட்டு. இந்த ஸ்டாக்கில் நான் என்ட்ரி ஆனது. ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஸ்விங்குக்கு கீழே வச்சுருக்கேன். ஸ்விங்குக்கு கீழே ஸ்டாப் லாஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? வேற ஸ்விங்குக்கு கீழே ஸ்டாப் லாஸு. ஸ்டாப் லாஸ் வந்து 8% ஸ்டாப் லாஸு. டார்கெட் நம்ம எப்பயுமே வைக்கிற மாதிரி தான். ரெசிஸ்டன்ட் டு சப்போர்ட்டோட டிஸ்டன்ஸ் என்னங்கிறத மெஷர் பண்ணி வைக்கிறது. எடுத்துகிட்டு போய் பிரேக் அவுட்டில் வைக்கணும். பிரேக் அவுட்டில் வச்சுருக்கோமா? இதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட்டு. இப்போது இந்த ஃபினாலெக்ஸோட செகண்ட் டார்கெட் கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்லேயே எக்ஸிட் ஆகிட்டேன். ஆனால் நமக்கு இன்னும் டார்கெட் இருக்குது, செகண்ட் டார்கெட் இருக்குது. அந்த செகண்ட் டார்கெட்டுக்கு நீங்கள் இதை எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடர் தான். அதனால நான் ரொம்ப நாள் ஹோல்டிங்ஸ் வச்சுக்க மாட்டேன். இப்போ நம்மளோட செகண்ட் டார்கெட் வந்து இந்த லைன் தான். 360 தான் நம்மளோட செகண்ட் டார்கெட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ T1 டார்கெட் 1 டார்கெட் 2 தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம டார்கெட் 1 வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது? 32%. புரியுதுல்ல? 32% ஃபஸ்ட்டு டார்கெட்டு. செகண்ட் டார்கெட் அப்படியே இதை ட்ராக் பண்ணி பாருங்கள். 43% செகண்ட் டார்கெட்டு. நான் ஆனால் எக்ஸிட் ஆனது வந்து 32. இந்த 32%ல் எக்ஸிட் ஆகிட்டேன். என்னோட இருங்க காட்டுறேன். ட்ரேட் செட்டப் காட்டுறேன். இதான் ட்ரேட் செட்டப்பு. சாரி, என்னோட ட்ரேட் ஹிஸ்ட்ரி காட்டுறேன். ஃபின் பைப்பு ஃபஸ்ட்டு இருக்குதே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்மளோட என்ட்ரி எங்கன்னு பாருங்கள். ஆவரேஜ் பையிங் ப்ரைஸு ஏப்ரல் 22 254 வாங்கியிருக்கேன். திருப்பி ஜூன் 3 என்னோட ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் ஆகும், நான் எக்ஸிட் ஆகிட்டேன். 335, அதாவது 240 254 254ங்கிறது அந்த ப்ளூ லைனு. 254ங்கிறது அந்த ப்ளூ லைனு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே தெரியுதா? டூ 254ங்கிறது ப்ளூ லைனு. அதுதான் என்னோட என்ட்ரி ப்ரைஸு. எக்ஸிட் ப்ரைஸ் வந்து ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ் வந்து 335. 335ங்கிறது என்னோட செல்லிங். அந்த ரெட் கலர் லைன் இருக்குல்ல, இதுதான் என்னோட
335 வந்து என்னோட செல்லிங். என்னோட அ 32% இதுல எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. வித்தின் எத்தன டேஸ்லன்னா வித்தின் 46 டேஸ். 46 டேஸ்ல எனக்கு வந்து 32% ரிட்டர்ன் நான் அந்த ஃபினாலெக்ஸ் பைப்ல எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வேற எதனா செட்டப்லாம் நான் எடுத்த ட்ரேட் பத்தி நான் சொல்றேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.